அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹில் அஸீம் வ நுஸல்லி வ ஸல்லி அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருட்பார்வை உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வீண் விவாதம் தவிர்த்திடுவீர். அருமையான நேயர் பெருமக்களே, உலகிலே வாழ்கிற நாம், அது உறவுகளாக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு அதிகமான மக்களிடத்தில் வீண் விவாதம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒருவர் அவருக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் நம்ம பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு போய் சொல்லுவோம். அவர் செய்கிற செயல்களில் ஏதாவது தவறு இருக்கும். சரி, இதை சொன்னால் அவர் சரியாகிடுவார், அவர் தன்னை மாற்றி அமைத்து கொள்வார் என்கிற நல்லெண்ணத்தில் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லலாம்னு போவோம். தேவையில்லாமல் ஏண்டா இவருக்கு ஆலோசனை சொன்னோம் அப்படிங்கிற நிலையோடு திரும்பி வருவோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் சொல்லுகிற வார்த்தைகளை, நாம் சொல்லுகிற கூற்றுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீ எனக்கு சொல்லி நான் கேட்கணுமா? தேவையில்லாத விவாதம். இப்படி பல நேரங்களிலே, பல சூழ்நிலைகளிலே ஒருவருக்கொருவர் விவாதம் செய்து சண்டையிட்டு கொள்ளுகிற நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வீண் விவாதம் செய்வதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய கல்வுக்கு அழகல்ல, உங்களுடைய ஈமானுக்கும் அது அழகல்ல. ஒரு மனிதன் அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்று ஈமான் கொண்டு வாழுகிற மேன்மக்களாக இருக்கக்கூடிய நிலையிலே தேவையில்லாத நேரங்களில் வீண் விவாதங்கள் செய்வதை ஒவ்வொரு மனிதனும் தவிர்த்திட வேண்டும் என்று நபி அவர்கள் உத்தரவிடுகிறார்கள். அல்லாஹுவும் அல் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக கூறுகிறான், வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. இவ்வுலகிலே வாழ்கிற சில மனிதர்கள் வீண் விவாதத்திலே ஈடுபட்டு வாழ்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அல்லாஹு கூறுகிறான், மேலும் அல்லாஹுவினுடைய அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், அல்லாஹுவையும் அல்லாஹினுடைய கட்டளைகளையும் சரியாக உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு தமது வாழ்வை அமைத்து கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் பூமியில் பணிவோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் அறிவினர்கள் அவர்களுடன் முறைகேடாக உரையாடினாலும் கூட சில மடையர்கள் இருக்கிறாங்க, வேண்டுமென்றே விவாதம் செய்யக்கூடிய, வேண்டுமென்றே சண்டை இழுக்கக்கூடிய விஷயங்களில் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. எந்த இடத்துல எப்பேற்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்கிற அறிவு கூட அவங்களுக்கு இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், அறிவியினர்கள் அவர்களுடன் முறைகேடாக உரையாடினாலும் கூட உங்களுக்கு சாந்தியும் சலாமும் உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்கள் கூறிவிடுவார்கள். தேவையில்லாமல் போய் சண்டையிலையும் சச்சரையும் ஈடுபட மாட்டாங்க அப்படின்ட்டு அல்லாஹுவே இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு சமயம் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யமன் தேசத்தை சார்ந்திருந்த ஒரு சால்வையை தன்னுடைய தோல் புஜத்தில் துண்டு மாதிரி போட்டு இருக்கிறாங்க. அப்படி துண்டு மாதிரி போட்டு தெருவில் நடந்து செல்லுகிற பொழுது ஒருவர் என்ன செய்கிறார், வேகமாக வந்து நபி அவர்களுடைய அந்த சால்வையை பிடித்து இழுத்து விடுகிறார். அப்படி இழுத்த உடனே அந்த இழுத்த வேகத்தில் நபி அவர்களுடைய கழுத்தில் அந்த சால்வை கொஞ்சம் காயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இவர் நடந்து கொண்ட இந்த நிகழ்வை பார்த்த மற்ற சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் கடுமையான கோபம். நபி அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், நபி அவர்கள் எத்தகைய கண்ணியத்திற்குரியவர்கள். அவர்கள் தெருவிலே நடந்து வருகிற பொழுது ஒரு மனிதர் நபி அவர்களுடைய சால்வையை பிடித்து இழுத்து விட்டார். அவருடைய நபி அவர்களுடைய கழுத்து பகுதியிலே சிராய்ப்பு ஏற்பட்டு விட்டன. சில சஹாபாக்கள் பார்த்து கோபத்திலே அவரை அடிக்கப் போய் விடுகிறார்கள். எங்கள் நபி அவர்களை நீ இப்படி செய்து விட்டாயே என்று நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை ஆசுவாசப்படுத்துகிறாங்க. ஏன் அவசரப்படுறீங்க? என்ன நடந்து போச்சு? ஒன்றும் நடக்கலை, கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள், கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்கள், அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்போம்.
அப்போது நபி அவர்களின் சால்வியை பிடித்து இழுத்த அந்த கிராமவாசி நபி அவர்களிடத்திலே கேட்கிறார், எனக்கு நீங்கள் சரியான முறையில் பங்கு வைத்து கொடுங்கள், உங்களுக்கு என்ன செல்வம் இருக்கிறதோ அந்த செல்வத்திலிருந்து ஏதாவது எனக்கு கொடுங்கள் அப்படின்னு உதவி கேட்க வந்திருக்கிறார். அவ்வளோதான். ஒரு மனிதரிடத்தில் போய் தனக்கு தேவையான உதவிகளை கேட்கணுன்னா எப்படி கேட்கணும்? இப்போ ஒரு மனிதரிடத்தில் நான் ஒரு 1000 ரூபாய் பணம் கேட்க போகிறேன், எனக்கு அவசியம் தேவையாக இருக்கிறது, இந்த மாதிரி சில தேவை இருக்குதுங்க, நீங்கள் கொடுத்து உதவுனா இந்த தேவையை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேங்க, அப்படி தானே கேட்கணும். ஆனால் அந்த கிராமவாசி நபி அவர்களிடத்தில் உதவி கேட்டு வருகிறார். உதவி கேட்டு வருகிற பொழுது நபி அவர்களிடத்தில் தேவையில்லாத விவாதங்களோடும் சண்டையோடும் நபி அவர்களிடத்தில் செய்து அதை கேட்கிறார். மற்ற சஹாபாக்களுக்கு கோபம் வருகிறது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தனிப்பட்ட முறையில் அழைத்து கேட்கிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி செய்தா? எப்படி கேட்கிற பொழுது, நான் இந்த தேவைகளாக வந்திருக்கிறேன், இந்த தேவைகளுக்கு உண்டான பரிகாரத்தை நாடி வந்திருக்கிறேன், நீ என்னிடத்துல கேட்டால் கொடுத்துருப்பனே, நீ இப்படி இழுத்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாதே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு புரிய வைத்து எந்த இடத்திலே எப்படி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், எப்படி ஒருவரை அணுக வேண்டும் என்கிற அந்த வழிமுறையை கற்றுக் கொடுத்து அவருக்கு உண்டான தேவைகளை செய்து அனுப்புகிறார்கள். அப்போது நாம் பேசுகிற வார்த்தை, நாம் செய்கிற அந்த அணுகுமுறையெல்லாம் சரியான முறையில் இருந்தால் அது நன்மையானதாக அமையும். ஆகையினால் நாம் பயன்படுத்துகிற வார்த்தை, நாம் நடந்து கொள்கிற முறையும் அப்படி அமையட்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரியட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.